நண்பர்களே, கல்வி வேறு, அறிவு வேறு. கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஒரு உதாரணம் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிணத்துல தண்ணி எடுக்கும்போது மோட்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் மோட்டரை போட்ட உடனே கீழே இருக்க தண்ணி பூரா வரும். ரொம்ப அழகாக சின்ன நம்ம டெய்லி பார்க்குறது தான் அது. ஜெயராஜ் ரொம்ப அழகாக சொல்வார், அந்த ஊற்றுகிற தண்ணி கல்வி, அது உள்ளே போனால் வெளியே கொண்டு வருவது அறிவு என்று சொல்வார். ஆமாம், உண்மையில் அறிவு என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? அறிவு என்பது தெரியுமா உங்களுக்கு? ஒன்று அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அறிந்ததெல்லாம் சரியா இல்லையா என்று பார்ப்பது. அறிவு என்பது புதிதாக அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அறிந்ததெல்லாம் சரியானதா என்று பார்ப்பது. முற்பிறப்பு, கர்மா, நீ ஏன் ஏழையாக பிறந்தாய், அது நீ செய்த பாவம். நீ ஏன் பணக்காரனாக இருக்கிறாய், அது நீ செய்த புண்ணியம். முற்பிறப்பு, ஊழ், விதி, எல்லாம் பொய்யென்று, எல்லாம் மனிதனின் கற்பனை என்று கற்றுக் கொடுப்பது அறிவு. கற்றுக் கொடுப்பது அறிவு. கடவுள் வாழ்த்து எழுதிய வள்ளுவர் எழுதியிருக்கிறார், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிற இல்லாத எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கடவுள் வாழ்த்து எழுதிய வள்ளுவர் எழுதியிருக்கிறார், தெய்வத்தால் ஆகாது எனினும். முடிஞ்சு போச்சு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? சாமியே செமஸ்டர்ல பெயிலுங்கிறாரு. சொல்லிட்டாரா? தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தால் ஆகாதது உண்டா? இல்லையே. எல்லாம் அவன் செயல். யார் சொன்னா? எல்லாரும் சொல்றீங்க. ஆனா எல்லாம் அவன் செயல்னு சொல்றவன் பூரா ரோட கிராஸ் பண்ணும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்றான். எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது என்றால், எல்லாமே எழுதப்பட்டது என்றால், எல்லாமே முடிவு செய்யப்பட்டது என்றால், ஏன் லெஃப்ட் ரைட் பார்க்குற? போக வேண்டியதானே, போக வேண்டியதானே. கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல உன்னைய. அது தலை எழுத்து. சொல்லு, என்கிட்ட சொல்லு. ஒரு அறை நான் அடிச்சிடறேன் உன்னை, நீ என்ன கேட்ப? ஏன் அடிச்சேன்னு கேட்ப. நான் ரொம்ப பணிவாகவே சொல்கிறேன். செப்டம்பர் 11 மணி என்ன இப்போ? 8:40 நான் உன்னை செகுட்டில் அறையணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு. நான் படித்தேன், அடித்தேன், ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஜோசப் பாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. நோட்டில் எழுதும் போது எனக்கு ஜோசப் பாத்தியார் 5ஆம் படிக்கும்போது சொல்லி கொடுப்பாரு, கையெழுத்து ஒழுங்கா இல்லாட்டி இங்கே அடிப்பார். அடிச்சுட்டு ஜோசப் பாத்தியார் சொல்லுவார், கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காது, தலையெழுத்து நல்லா இருந்தால் கையெழுத்து நல்லா இருக்காதுன்னு எவன் சொல்லுவான் தெரியுமா? எவனுக்கு கையெழுத்து நல்லா இல்லையோ, தலையெழுத்து நல்லா இல்லையோ, அந்த மூதேவி தான் சொல்லும். அடுத்த வார்த்தை சொல்லுவார், தலையெழுத்து எவனும் படிக்க முடியாது, எவன் தலையிலும் எவன் எழுத முடியாது, ஆனால் கையெழுத்து அவ்வளோ பேரும் படிப்பான். அதனால் எல்லாரும் படிக்கிற மாதிரி கையெழுத்தை எழுதிக்கன்னு சொல்லி கொடுத்தது ஜோசப் பாத்தியார். இல்லை, பூமி உருண்டை என்று சொன்னதற்காக இதற்கு புத்தகங்கள் சாட்சி இருக்கிறது. பூமி உருண்டை இல்லை என்று இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? சொல்லி பாரு. பூமி உருண்டை இல்லை, அது அகண்டது. சொல்லி பாரு. அது தட்டையான சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு ஒருவன் பூமி உருண்டை என்று சொன்னான். சொன்னதற்காக கண்கள் பிடுங்கப்பட்டு 8 ஆண்டுகள் அவன் சிறையில் இருந்தான். நான் திரும்ப கேட்கிறேன், வரலாற்றில் பக்கங்களில் நான் வாசித்த புத்தகங்களில் இருந்து கேட்கிறேன், பூமி தட்டையாகிவிட்டதா? உங்கள் கடவுள் நம்பிக்கையால் பூமி தட்டையாகிவிட்டதா? அல்லது கடவுளை நம்பியவர்கள் பூமியை தட்டையாக்கினார்களா? இல்லை. சூரியன் அப்படியே தான் இருக்கிறது, பூமி தான் சுத்துகிறது. பிழையா சொன்னது?
சொன்னதற்காக என்ன செய்தீர்கள்? அவனை நார்ச்சந்தையிலே நிறுத்தி விறகு கட்டைகளை அடுக்கி எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமாக, சிந்தனை பூர்வமாக ஒரு புதிய செய்தியை உலகத்திற்கு சொன்ன ஒருவனுக்கு அன்றைக்கு தரப்பட்ட தண்டனை. நான் கேட்கிறேன், உங்களால் அவனை தீ வைத்து எரிக்க முடிந்ததே தவிர சூரியனை சுற்றி வர வைக்க முடிந்ததா? முடியுமா உங்களால்? அறிவியல் என்பது என்ன? அறிவு என்பது என்ன? நவில் தோறும் நூல் நயம் என்பது என்ன? வாசித்து 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 அறிந்து கொள்வது. வாசித்து வாசித்து அறிந்து கொள்வது போலவே பண்புடைய நண்பர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவன் சொல்கிறான். நான் உங்களுக்கு இந்த அரங்கத்தில் சொல்கிறேன், எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள் அல்ல. அப்படி சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எல்லா அரச மரமும் போதி மரம் அல்ல. போதி மரத்தில் அமர்ந்த அடியில் அமர்ந்த எல்லாரும் புத்தன் இல்லை. எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்கள் என்று யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. விதவைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்று எழுதி ஒரு புத்தகம் இருந்தால் அது சரியான புத்தகமா தவறான புத்தகமா? பேச மாட்டீங்களா? அப்புறம் அது ஏற்புடைய புத்தகமா? 8 வயதில் 10 வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குழந்தை திருமணத்தை ஆதரித்து ஒரு புத்தகம் பேசினால் அது சரியான புத்தகமா? அந்த புத்தகத்தை யார் எழுதியிருந்தால் என்ன? இன்னும் கேட்கிறேன், அது எந்த மொழியில் எழுதியிருந்தால் என்ன? அது தேவ பாஷையில் எழுதினால் என்ன? ஐரோப்பிய மொழியில் எழுதினால் என்ன? நீங்கள் ஏன் கைதட்டினீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீ எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுது. 8 வயது குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? அந்த புத்தகத்தை நீங்கள் ஆதரிப்பீர்களா? பெண்களுக்கு மறுமணம் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் ஏற்பீர்களா? நான் நேரடியாக கேட்கிறேன். பிறப்பால் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற புத்தகம் ஏற்புடைய புத்தகமா இல்லையா? இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற புத்தகம்தான் ஏற்புடைய புத்தகம். நீ பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம், இடையில் ஏற்றுக்கொண்ட சாதியும் மனமும் உன் அழுக்கு, நீ சுமந்த சிலுவை அல்லது உன் பிறப்பால். இன்னும் நானே அடிக்கடி சொல்லுவேன், நான் கிருஷ்ணகுமார், என் பெயரால் நான் இந்துவாக அறியப்படுகிறேன். ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாக அறியப்படுகிறேன். நாய்க்கு பிறந்தது நாய் தானே. நான் இந்துவாக அறியப்படுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறானா? இல்லை. நான் இந்துவாக அறியப்படுவதை காட்டிலும் கிறிஸ்தவனாக, முகம்மதியனாக, யூதனாக அறியப்படுவதை காட்டிலும் மனிதனாக அறியப்படுவது அல்லவா சிறந்தது? ஒரு தாயின் வயிற்றில் நானும் நீங்களும் பிறந்த போது நமக்கான உணவு எங்கே கூட கிடைக்கிறது என்று தெரியாத பேதமையோடு இந்த உலகத்திற்கு வந்தோம் இல்லையா? வந்தோமா இல்லையா? நான் கேட்கிறேன், அந்த கணத்தில் தாயையும் குழந்தையையும் பிரியுங்கள். ஒரு தர்க்கத்திற்காக சொல்கிறேன். பிரித்த கணத்திற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சாதி உண்டா? பிறந்த குழந்தைக்கு சாதி உண்டா? இல்லை. பிறந்த குழந்தைக்கு மதம் உண்டா? இல்லை. அட, பிறந்த குழந்தைக்கு மொழி உண்டா? கிடையாது. பிறந்த குழந்தைக்கு கண்ணீர் கிடையாது. பிறந்த குழந்தை அழுதால் கண்ணீர் வராது. 3 மாதங்களுக்கு பிறகுதான் கண்ணீர் வரும். ஏனெனில் மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிற உண்மை, குழந்தை பிறந்து 3 மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தைக்கு கண்ணீர் சுரப்பி உருவாகும். பிறகுதான் அழ ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்மோடு சேர்ந்த பிறகுதான் அது அழ ஆரம்பிக்கிறது. அப்படியானால் அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நான் கற்ற கல்வி, நான் படித்த கல்வி எனக்கு சொல்லிக் கொடுத்தது மொழிகளை தாண்டி, இனங்களை தாண்டி, தேசங்களை தாண்டி உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். அதுதான் தமிழர் இலக்கியம், அதுதான் கம்பராமாயணம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அதுதான் பெரிய புராணம். ஆதிபகவன் முதற்றே உலகு, அதுதான்
திருக்குறள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருக்கிறது சொல்லுங்கள்? ஒரே மொழி 3500 ஆண்டுகளை கடந்து இதோ இந்த உலகத்திலேயே அந்த மொழிதான் மூத்த மொழி என்று உலகத்திற்கு சொன்னது கீழடி, வைகை கரை. அதற்கு முன்பு வரை 2000 என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். 3500 ஆண்டுகள் மூத்த இந்த மொழியிலே தான் ஒருவன் பாடி இருக்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தில் எந்த மொழியில் பாடியிருக்கிறார்கள்? எங்கே வந்து மத பெருமை பேசுகிறீர்கள்? பள்ளிக்கூடங்களிலே போய், பச்சை குழந்தைகளிடத்திலே போய் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை எப்படி பேசலாம்? எவ்வளவு அநீதியானது! அறிவியல் தானே, அறிவியல் என்கிற மாபெரும் அறிவு. அறிவியல் இல்லாவிட்டால் இன்றைக்கு மனிதனின் ஆயுட்காலம் உயர்ந்திருக்குமா? சொல்லுங்கள், உயர்ந்திருக்குமா? உயர்ந்திருக்காது. என் உடம்பில் பொருத்தப்படுகிற பழுதுபட்ட ஒரு உறுப்பு இன்னொரு இறந்துபட்ட மனிதனின் உடலிலே இருந்து எடுக்கப்பட்டு, நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இறந்துபட்ட ஒரு மனிதனின் உடலிலே இருந்து எடுக்கப்பட்டு, இயக்கம் மாறாமல் எடுக்கப்பட்டு, மோட்டார் கார் ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை, என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கழட்டி வச்சு எல்லாம் சரி பண்ணதுக்கு பிறகு மோட்டார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிற இறந்துபட்ட ஒரு மனிதனின் இதயத்தை தொடர்ந்து இயங்குமாறு செய்ய வைத்து இன்னொரு மனிதனுக்கு கொண்டு போய் வைக்கிறீர்களே. மாற்றப்பட்ட இதயத்திற்கும் மாற்றப்பட்ட விழிக்கும் மாற்றப்பட்ட சிறுநீரகத்திற்கும் மதம் உண்டா? சாதி உண்டா? நான் கற்ற கல்வி சாதி பெருமை பேசினால் இழிவு என்று எனக்கு கற்றுத்தருகிறது. நான் சாதி பெருமை பேசுகிற எல்லாரையும் கேட்கிறேன், உன் சாதி பெரியது என்றால், அந்த சாதியில் நீ பிறந்தால் என்றால் எந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 பாஸ் பண்ணி வந்து பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை இயற்கை நமக்கு தரவில்லை. இப்ப விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு தாயின் கருமுட்டையை நோக்கி பல லட்சக்கணக்கான 1 இல்லை 2 இல்லை பல லட்சக்கணக்கான ஒரு ஆணின் உடம்பிலே இருந்து புறப்பட்டு போகிற அந்த விந்தில் இருக்கிற உயிரணுக்கள் ஒரு பெண்ணின் கருமுட்டையை நோக்கி பயணம் செய்கின்றன. அவற்றில் ஒன்று அந்த கருமுட்டையோடு இணைந்து குழந்தை பெறுகிறது என்று நீங்களும் நானும் இவ்வளவு காலம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்போது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது, அப்படி எதிரே நீந்தி வரும் பல லட்சக்கணக்கான உயிரணுக்களில் தன்னோடு சேரும் உயிரணுவை பெண்ணின் கருமுட்டை தான் தேர்வு செய்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இந்த விஞ்ஞான உண்மை எனக்கு எதை சொல்லுகிறது? அறிவியல் ரீதியாக, உயிரியல் ரீதியாக மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி. பிறக்கிற குழந்தையின் எடை எவ்வளவு? 3 கிலோ. 3 கிலோ என்ன? சதை, எலும்பு, தோல். சதை, எலும்பு, தோல், கேசம் இவைகளை ஆய்வு செய்து பிரிக்கிறது. உடம்பில் எவ்வளவு தண்ணீர், எவ்வளவு குருதி. விஞ்ஞானம் பிறந்த குழந்தையில் எவ்வளவு பாஸ்பரஸ் இருக்கிறது, எவ்வளவு இரும்பு இருக்கிறது, எவ்வளவு மக்னீசியம் இருக்கிறது, எவ்வளவு பொட்டாசியம் இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, விஞ்ஞானம் சொல்லுகிறது. நீ பிறக்கிற போது, குழந்தையாக இந்த உலகத்தில் இருக்கிற போது இயற்கையின் ஒரு பகுதி நீ. அதற்கு பிறகு நீ சாப்பிடுகிற உணவு என்ன? நீங்கள் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்கள், நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ அதை சாப்பிடாதே இதை சாப்பிடாதே என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என் வருமானத்தில் நானும் என் குழந்தைகளும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேனே தவிர, நான் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்று நீ சொன்னால் நீ சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போதாவது சொன்னேனா? உன் வேலையை நீ பார். எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற
எல்லாருக்கும் பசியின்றி வாழ்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் உன் வேலையே தவிர யார் என்ன சாப்பிட வேண்டும் என்று எட்டி பார்ப்பது உன் வேலை கிடையாது. அது கோழைகள் செய்கிற வேலை. நான் தின்னுகிற உணவு எதுவாக இருக்கட்டும், எங்கே இருந்து வந்தது? இயற்கையிலே இருந்து வந்தது. நான் அருந்துகிற தண்ணீர் எங்கே இருந்து வந்தது? சொல்லுங்க. இயற்கையிலிருந்து வந்தது. நான் சுவாசிக்கிற காற்று எங்கே இருந்து வந்தது? இயற்கை. அப்படியானால் இந்த உலகத்திற்கு இயற்கையின் வடிவமாக வருகிற மனிதன் இயற்கையை தான் உண்ணுகிறான், இயற்கையை தான் சுவாசிக்கிறான், இயற்கையை தான் அருந்துகிறான், இயற்கையை தான் அணிந்து கொள்ளுகிறான். நீங்கள் போட்டிருக்கிற உடுப்பு எங்கே இருந்து வந்தது? இல்லையா? அது பாலியஸ்டராக இருந்தாலும், அது காட்டனாக இருந்தாலும், அல்லது இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கேன் என்னது லினன், எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணிலே இயற்கையிலே இருந்து வந்தது. அப்போ நீ மனிதன் இயற்கையின் வடிவமாக இந்த உலகத்திற்கு வந்தவன். இயற்கையை உண்ணுகிறான், இயற்கையை அருந்துகிறான், இயற்கையை தான் சுவாசிக்கிறான், இயற்கையை தான் அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் நீ மானத்தோடு வாழ்வதற்கும் நீ பசி இல்லாமல் வாழ்வதற்கும் எது காரணம்? இயற்கை. சரி, நீயோ நானோ என்றோ ஒரு நாள் செத்து போகிறோம். எங்கே போகிறோம்? புதைத்தால் என்ன, எரித்தால் என்ன, எந்த இயற்கையிலே இருந்து வந்தோமோ அந்த இயற்கையின் ஒரு பகுதியாகத்தான் மாறி போகிறோம். இவ்வளவு எதற்கு? அன்றாடம் உண்கிறோமே, உண்ண உணவை வெளியேற்றுகிறோமே, அந்த வெளியேற்றுகிற உணவை யார் உண்கிறார்கள்? யார் உண்பது? அதுதானே அறிவு, அதுதானே அறிவியல். நேரடியாக யோசித்து பாருங்கள். அன்றாடம் அன்றாடம் இந்த உலகத்தில் இருக்கிற 450 கோடி பேரும் சாப்பிட்டு 450 கோடி பேரும் சாப்பிட்ட உணவை செமித்து முடித்து 450 பேரும் வெளியேற்றிய கழிவை யார் உண்பது? உண்பது யார்? இயற்கை, இந்த பூமி. ஆச்சரியம் பாருங்கள். உங்கள் கழிவை உண்டு அதை மீண்டும் உங்களுக்கு உண்ணும் பொருளாக தருவது யார்? இயற்கை. அப்படியானால் உங்கள் நண்பன் யார்? இயற்கை. இயற்கையோடு நீங்கள் நட்பாக இருந்தால் இயற்கை உங்களோடு நட்பாக இருக்கும். இயற்கையை நீங்கள் கீழே இருந்து குடைந்தால் அது மேலே இருந்து சரியும். அது சீற்றம் கொண்டால், அது கோபம் கொண்டால், அதை எதிர்த்து உங்களால் ஒருபோதும் நிற்க முடியாது. மனிதன் அற்பமானவன், அற்பத்திலும் அற்பமானவன். ஒரு இரவில் வருகிற வெள்ளத்திற்கு மனிதனால் ஈடு கொடுக்க முடியாது. பெருகி வருகிற வெள்ளத்தில் ஒரு வாய் தண்ணீர் மனிதன் குடிக்க முடியாது. குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அந்த தண்ணீரை மழையாக வந்து வெள்ளமாக இல்லாமல் இருந்தால்தான் அருந்த முடியும். இயற்கையின் கருணை இருந்தால்தான் நீங்கள் அருந்த முடியும், சுவாசிக்க முடியும், உண்ண முடியும். உங்கள் கழிவை உண்டது அது மீண்டும் உங்களுக்கு உணவாக தரும். அப்போ நீங்கள் நட்பாக இருக்க வேண்டியது யாரோடு? யாரோடு? நானும் நீங்களும் நட்பாக இருப்பது மட்டுமா? நானும் நீங்களும் நட்பாக இருப்பது கடமை. நானும் நீங்களும் நட்பாக இருப்பது வாழ்க்கை முறை. நானும் நீங்களும் நட்பாக இருக்க வேண்டியது என்பது மானுட பண்பு. அதனும் தாண்டி மனிதன் நட்பாக இருக்க வேண்டியது யாரோடு? இயற்கையோடு. இயற்கையோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தால், இயற்கையோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று மனிதன் கருதினால், மனிதன் இயற்கையை வாசிக்க வேண்டும், இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை பற்றிய அறிவு சார்ந்த நூல்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பை ஒரு இயக்கமாக, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? வாசிப்பு கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றும் வல்லமை உடையது. நான் நுட்பமாக சொல்கிறேன். ஒரு கண்ணாடி முன்பு நீங்கள் போய் நின்றால் அது எதை காட்டும்? உங்களைத்தான் காட்டும். சாகிற வரையில் நீங்கள் உங்களைத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். சாப்ளின் ரொம்ப நன்றாக சொன்னார்.
உலகத்திலேயே சிறந்த நகைச்சுவை நம்மை நாமே பார்த்துக்கொள்வது என்று சொன்னார். அதை விட சிறந்த நகைச்சுவை உலகத்திலேயே இல்லை என்றார். எந்த கண்ணாடியின் முன்பு போய் நின்று நீங்கள் எவ்வளவு காலம் என்றாலும் அது உங்களைத்தான் காட்டும். ஆனால் உங்களுக்கு அலுப்பு வருமோ? வராது. எனக்கும் வராது. ஏன்னா நம்ம அதை அழகாக காட்டுகிறது. இந்த உலகத்திலேயே நம்ம அழகாக காட்டும் ஒரே பொருள் அது கண்ணாடி. ஆனால் இன்னும் ஒரே ஒரு தப்பு, கண்ணாடிக்கு இடது வலது வித்தியாசம் தெரியாது. நீங்கள் கோவித்து கொள்ளக்கூடாது, நான் சொல்றது வேற. ஏன்னா அவர் தோழரை வச்சு சொல்லக்கூடாது. கண்ணாடிக்கு இடது வலது வித்தியாசம் தெரியாது. கண்ணாடி முன்னால் போய் நின்று நீங்கள் வலது கையால் சாப்பிட்டால் அது இடது கையால் சாப்பிடும். ஆமாம், தென்னிந்திய பெண்களை வட இந்திய பெண்களாக காட்டும், வட இந்திய பெண்களை தென்னிந்திய பெண்களாக காட்டும். கண்ணாடிக்கு தோற்றப்பிழை உண்டு. கண்ணாடி உங்களைத்தான் காட்டும். ஆனால் வாசிக்கிறவனுக்கு கண்ணாடி ஜன்னலாக மாறிவிடும். ஜன்னலாக மாறினால் என்ன கிடைக்கும்? என்ன பார்ப்பீர்கள்? உலகத்தை பார்ப்பீர்கள், இயற்கையை பார்ப்பீர்கள். புதிய காற்று வரும், வருமா வராதா? புதிய ஒளி வரும், வருமா வராதா? வாசித்தால் கண்ணாடி ஜன்னலாக மாறும். ஜன்னலாக மாறினால் வெளிச்சம் வரும், ஒளி வரும், முகத்தில் பொலிவு வரும், வீட்டில் செல்வம் வரும், செருக்கு வரும், ஞானம் வரும், கல்வி வரும், எல்லாம் வரும். புத்தகம் வாசிக்கிறவனாக இருந்தால். இன்றைக்கு மகாகவி பாரதியின் நினைவு நாள் அல்ல. செப்டம்பர் 12ஆம் தேதி தான் பாரதியின் நினைவு நாள். நாளைக்குத்தான், இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பாரதி நினைவு நாளை யார் கொண்டாடுவதையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. ஆமாம், எல்லா நாளும் கொண்டாடினாலும் எனக்கு சந்தோஷம்தான். எல்லா நாளும் கொண்டாடப்பட வேண்டிய கவிஞன் தான் அவன். ஏனென்றால் அவன்தான் வாசிப்பில் எனக்கு இயற்கையின் அற்புதத்தை கற்றுக் கொடுத்தான். உயிர்களை பற்றி காதலிக்கும் மேன்மையை கற்றுக் கொடுத்தான். மதங்களையும் சாதிகளையும் மொழியையும் கடந்து இந்த உலகத்தை பார்க்கும் பார்வையை அந்த மகாகவி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். செப்டம்பர் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு திருவல்லிக்கேணியில் தான் வாழ்ந்த இல்லத்தில் பாரதி காலமானான். பாரதியின் மரணச் சான்றிதழில் 12 செப்டம்பர் என்று இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே அதை தமிழக அரசின் கவனத்திற்கு உரிய சான்றோர்களின் மூலம் கொண்டு போய் எல்லா கல்வெட்டுகளிலும் எல்லா நினைவகங்களிலும் அந்த தேதியை 12 செப்டம்பர் என்று மாற்றும் திருப்பணியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். ஒரு வரலாற்று பிழை நடக்கக்கூடாது என்பதற்காக 12 செப்டம்பர் என்று மாற்றியிருக்கிறோம். 12 செப்டம்பர் தான் அவர்களுடைய மரணச் சான்றிதழிலே இருக்கிறது. ஆச்சரியம் பாருங்கள், வாழ்ந்தபோது குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் போராடிய ஒரு மனிதன் வாழ்ந்த இல்லமெல்லாம் அரசு இல்லமாகிவிட்டது. ஏன்? பாரதி மகாகவி என்பதால் மட்டுமல்ல, பாரதி மாபெரும் வாசிப்பாளர். இவர் சொன்ன இந்த 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா சம்பள கணக்கெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், 1904ஆம் ஆண்டு 1904ஆம் ஆண்டு எட்டயபுரம் மகாராஜா பாரதியாரை சென்னைக்கு அழைத்து கொண்டு போகிறார். மகாராஜா சும்மா போகல, பரிவாரங்களோடு போகிறார். எல்லாருக்கும் 100 ரூபா மகாராஜா கொடுக்கிறார். அன்றைக்கு பவுன் விலை 13 ரூபாய் கூட இல்லை, 100 ரூபாய். சென்னையில் போய் பட்டணத்தில் மகாராஜா இறக்கி விட்டார். தன் பரிவாரங்கள் எல்லாத்துக்கும் 100 ரூபாய். எல்லாரும் வாங்கிய பட்டு சாமான்கள் பொருட்கள் எல்லாம் 2-3 வண்டிகளில் வந்து எல்லா வீடுகளிலும் இறங்குகிறது. தன் வாழ்க்கையில் நடந்தது என்று செல்லம்மா பாரதி என் கணவர் என்ற தலைப்பிட்ட புத்தகத்தில் எழுதுகிறார். எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. பாரதி மிகுந்த மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் இறங்கி வந்தார். பெரும் பெரும் மூட்டைகளாக கொண்டு வந்து எங்கள் வீட்டின் நடு ஹாலில் வைத்தார்கள். எங்களுக்கெல்லாம் அளப்பரிய சந்தோஷம். எல்லோரும் சுற்றி நின்று என்ன பட்டு புடவைகள், பலகாரங்கள், பட்சணங்கள் என்னென்னவோ பாரதி வாங்கி வந்திருப்பார் என்ற மகிழ்ச்சியோடு அப்படித்தான் மற்ற எல்லோரும் வாங்கி வந்தார்கள் என்று நம்பியதால் நாங்களும் நம்பி ஒரு சாதாரண மனுஷியாக, செல்லம்மா எழுதுகிறார், ஒரு சாதாரண மனுஷியாக அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருப்பார் என்று நம்பித்தான் நாங்கள் நினைத்தோம். மூட்டையை அவிழ்க்க 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 எல்லாமே புத்தகங்கள்.
100 ரூபாய்க்கும் புத்தகங்கள். இதற்கு பிறகாவது 1 ரூபாய்க்காவது புத்தகம் வாங்காமல் போகாதீர்கள். அதுக்கு தான் இவ்வளவு மூச்சு விட்டு சொல்றது. 100 ரூபாய்க்கு புத்தகங்கள். அந்த காலத்தில் ஒரு பெரிய புத்தகமே 2 அணா 3 அணா. மகாகவி ஷெல்லியின் கவிதைகளையும், ஆச்சரியம் பாருங்கள், மகாகவி ஷெல்லியின் கவிதைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் புதுக்கவிஞர்கள் எழுதுகிறார்களே, அந்த புதுக்கவிதைக்கு ஆதாரமான வசன கவிதைக்கு முன்னோடியான வால்ட் விட்மன் எழுதிய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் புத்தகம் உள்பட்ட 100கணக்கான புத்தகங்களை பாரதி வாங்கி வந்திருந்தான். செல்லம்மா எழுதுகிறார், நான் மலைத்து போனேன். அந்த ஒரு பெண்ணாக நீங்கள் யோசித்து பாருங்கள், என்ன இப்படி என்று கேட்டேன். பாரதி சொன்னார், செல்லம்மா எழுதுகிறார், செல்லம்மா கவலைப்படாதே, எல்லோரும் அழிந்து போகும் செல்வங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள், அழியாத செல்வங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் செல்லம்மா என்று அவர் எழுதினார் என்று சொன்னார் என்று செல்லம்மா எழுதினார். அழியாத செல்வங்களை வாங்கி கொண்டு வந்து என்பதாலே தான் இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறான். நம் குழந்தைகள் அழியாமல், பிறருக்கு அடிபணியாமல், முதுகு வளையாமல் நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால் அழியா செல்வங்களான புத்தகங்களோடு நட்பாயிருங்கள், இயற்கையோடு நட்பாயிருங்கள். நவில் தரும் நூல் நயம் போல இன்பம் தருவது உலகத்தில் எதுவும் இல்லை. புத்தகத்தை கையில் எடுத்தவனுக்கு துணை தேவையில்லை. புத்தகத்தை கையில் எடுத்தவனுக்கு எந்த நாட்டிற்கும் போவதற்கு கடவுச்சீட்டு தேவையில்லை. புத்தகத்தை கையில் எடுத்தவனுக்கு உலகத்தின் எந்த இடத்திற்கும் போக முடியும். புத்தகத்தை கையில் எடுத்தவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தவனுக்கு பிறர் துன்பத்திற்காக கண்ணீர் சிந்தும் கருணை மனம் பிறக்கும். நன்றி.